நாங்கள் காட்பாடியில் இறங்கிட்டோங்க. நம்ம வந்து ஒடிசா போகிற ட்ரெயின் வந்துட்டு இதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் வரலங்க. நல்ல வேலை ஸ்பீடாக வந்துருச்சுங்க. இது பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஒடிசா ட்ரெயின் வருங்க, கொல்கத்தா ட்ரெயின். நம்ம அதில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம வந்து ட்ரெயினே போகுது பாருங்க. திக்குன்னு இருந்துச்சுங்க லாஸ்ட் டைமில், எங்கே ட்ரெயினை விட்டுருவோமோ அப்படின்ட்டு. இவன் வேற ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கணும்னு சொல்லிட்டு. இனிமேல் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக வேண்டாம், முடியலைங்க. மணி 11:50 ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த ட்ரெயின் இன்னும் வரலங்க. இதுதான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன், வேலூர். பாருங்க, கொஞ்சம் நேரம் கூட கையை பிடிக்க விட மாட்டான் பாட்டு. கீழே விழுந்துடாதம்மா. முன்னாடி போயிருமா আমি ভাবিলি ফসিগলু না সেপটরে পুলিশ কি আইছিলে চেকিং করছি গোটে টিকেট ধরি তাকে পচারু কইলে অপেক্ষা করে 3 নম্বর প্ল্যাটফর্ম আছে, ये 3 নম্বর প্ল্যাটফর্ম রাই এপর্যন্ত 3 নম্বর প্ল্যাটফর্ম দেখোছি এটা কাটপাড়ি না দেখা বছরে কিটা फोटो दिए ए दी चाहिए अपना சத்தியமா முடியலைங்க. இன்னுமே மனசு படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போதான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுதே ஸ்வைனுன்னா. காலையில் சப்பாத்தி சாப்பிட்டாங்க. ஸ்வைனு பாவம் என்னங்க இப்படி பண்ணிட்டானுங்க. ட்ரெயினை பிளாட்ஃபார்மை மாற்றி விட்டாங்க இங்கே லாஸ்ட் டைமில். ஒரு 2 நிமிஷத்தில் ஓடுறாங்க. ட்ரெயினை பிடிக்கவே முடியுமான்னு தெரியல. பிடிக்காமலே நாங்கள் வேற ஏறிட்டாங்க. மணி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மணி 1 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. நானுமே பூவாக சாப்பாடு ஊட்டணுமா, சாப்பாடு ஊட்ட வச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாடு பாடு முடிஞ்சு இப்போ ஆந்திரா பாடு வந்துருச்சுங்க. இப்போ ஆந்திராக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. காட்பாடி அடுத்து ரேணிகுண்டா அடுத்த ஸ்டாப்பேஜ் ரேணிகுண்டா வருங்க. இப்போ ஆந்திரா தான் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இப்போ நாங்கள் போய்கிட்டுருக்குற ட்ரெயின் கூட இது வந்துட்டு ஒடிசா தான் போகுதான்னு எங்களுக்கு தெரியாமல் ஏறி உட்காந்துருக்கோம். ஏன்னா அந்த நிலமையில போயிருச்சுங்க எங்களோட நிலமை இன்றைக்கி. உண்மையாக சொல்லப்போனால் அந்த டிடி வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க இன்னும் ட்ரெயினுக்குள்ளே வரல, டிக்கெட்டு செக் பண்ண வருவாங்கள்ல, அவங்க வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இது கன்ஃபார்ம் தானேன்னு கேட்கணும். ஸ்வைனுமே ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க ட்ரெயின் வந்துட்டு புவனேஸ்வர் தான் போகுது அப்படின்னாங்க. இருந்தாலுமே ட்ரெயின் நம்பர் இல்லைங்க. நமக்கு மெயினாக தேவை ட்ரெயின் நம்பர் தாங்க. ட்ரெயின் நம்பர் வந்துட்டு டிக்கெட்டில் இருக்குது, அதே ட்ரெயின் நம்பர் தான் நம்ம ட்ரெயின்லேயும் இருக்கும். ஆனால் ட்ரெயினில் நம்பர் போடவே இல்லைங்க. ரொம்ப மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்துட்டு பெரிய சண்டை 2 மாதந்தமாக விட்டுருக்காங்களாம். அது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்னு சொல்லி தான் ஸ்வைனு டிக்கெட் போடும்போதே சொன்னாங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கலங்க. ஈரோடு திருச்சியில் நம்ம போட்டு பார்த்தா கிடைக்கல. அதில் தான் காட்பாடி போயிட்டு நம்ம போய்க்கலாம் அப்படின்னாங்க. பூவாவுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. பூவாமே தூங்கிட்டான். ஸ்வைனும் ரொம்ப பாவங்க. காலையிலேருந்து சாப்பிடலைங்க. ட்ரெயினை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க இப்போ தாங்க சாப்பிட்டாங்க. நான் மேலே போய் படுத்துக்கிறேன்ட்டு நான் மேலே வந்துட்டேங்க. மேலே தான் தூங்க போகிறேன். எனக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. நைட்டுமே நான் தூங்கலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேசுகிறது கேட்குமான்னு தெரில. ஏன்னா நான் மேலே உட்காந்துருக்கேன். ஃபேன் சவுண்டு பக்கத்துலேயே ஃபேன் இருக்கிறதுனால கேட்குமான்னு தெரியல. ரொம்ப முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கோங்க. நாங்கள் பூவா தூக்கிக்கிட்டு இந்த பேகை தூக்கிக்கிட்டு பிளாட்ஃபார்ம் 2ல் இருந்து 3 மாறி
ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கஷ்டத்தை நான் பார்க்கவே இல்லை என் வாழ்க்கையிலேயே. ஆனால் எப்போயுமே நாங்கள் வந்து ட்ரெயினில் நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் குக் பண்ணிவிட்டு கரெக்டாக போவோம். எந்த ஒரு இதுவுமே தவறுகள் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுவாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு தற்கால போட்டு கூட நாங்கள் வந்துட்டு உடனே வந்திருக்கோம். அது மாதிரி கூட வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி எப்படி வந்தோம்னா, நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக ஈரோட்டுக்கு ட்ரெயின் இருக்குது. ஆனால் எங்களுக்கு சீட் இல்லை. அதனால் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம்னா, பெங்களூர் ட்ரெயின் வந்துட்டு காட்பாடி வழியாக போகுங்க. காட்பாடி, சேலம், நமக்கு ஈரோடு, சேலம், காட்பாடி, அதான் வேலூர், அப்புறம் ரேணிகுண்டா, தெலுங்கானா, அப்படியே உள்ளே பூந்து ஒடிசா போயிருங்க. அந்த மாதிரி அந்த இதில் தான் நாங்கள் வந்து காட்பாடியில் போய் ஏறணும். ஏன்னா அங்கே வந்து ட்ரெயினில் எங்களுக்கு வந்து டிக்கெட்டு இருந்ததுனால நான் சரி நம்ம போயிட்டு காட்பாடி போயிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொல்கத்தா ட்ரெயின் வருங்க, ஒடிசா வழியாக தான் போகும். சரி கொல்கத்தா ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படி பண்ணணும். ஆனால் இந்த டைம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, மொபைல் வந்து ஸ்டேட்டஸ் காமிப்பீங்க. நம்ம வந்துட்டு ட்ரெயின் இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல ஸ்டேஷனில் நிற்கிது அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த ரன்னிங் ஸ்டேட்டஸ் காமிச்சிக்கிட்டே இருக்குங்க. நாங்களும் அதுபடியே பார்த்துட்டு நாங்கள் வருவோம். அதே மாதிரி வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து ஈரோடுக்கு காட்பாடி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளோட கொல்கத்தா ட்ரெயின், ஒடிசா போகிற ட்ரெயினுலாம் நம்ம காட்பாடி ட்ரெயினுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குங்க. எப்படின்னா வந்துட்டு காட்பாடி ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க, டிலே ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த ட்ரெயின் வந்துட்டு வந்துருச்சுங்க. ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க வந்துட்டுருக்கு. சொல்ல முடியாது, இந்த ட்ரெயின் வந்து டிலே ஆனால் அவ்வளோதான், நாங்கள் ட்ரெயினை பிடிக்க முடியாது. இந்த டிஃப்ரெண்ட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து காட்பாடியில் இறங்கி எத்தனாவது பிளாட்ஃபார்ம்லும் அது அந்த ஒடிசா ட்ரெயின் எத்தனாவது பிளாட்ஃபார்ம்னு தெரியணும் இல்லைங்க. ஆனால் எங்களுக்கு மொபைலில் காமிச்சது வந்துட்டு 2வது பிளாட்ஃபார்முங்க. ஆனால் வந்து நாங்கள் 2வது பிளாட்ஃபார்ம்லேயே நின்றுட்டே தான் இருக்கோம். இறங்கிட்டோம். ஆனால் வந்துட்டு முன்னாடி வந்துருச்சுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பயந்துகிட்டே வந்தோம். ட்ரெயினை பிடிச்சோமா இல்லைன்னா வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் 10 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு 5 நிமிஷம் போயிடுச்சு. அப்போவே ஸ்வான்னு சொன்னாங்க, இதெல்லாம் நம்பக்கூடாது, நம்ம வந்துட்டு நேரடியாக போய் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அவங்க எப்படி ட்ரெயினில் வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்கன்னாக்கா அந்த இந்த டிஜிட்டல்லாம் காமிக்கும்லங்க, நான் நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அப்போ தான் ஒரு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க அதை காமிக்கும். அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒடிசா ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி ஒரு 3 ட்ரெயின் போயிடுச்சுங்க. சரி இது இல்லை, ஏன்னா ட்ரெயினோட நம்பர் தெரியுமில்ல இல்லை. ஆனால் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் எப்படி காமிச்சோம்னா, பிளாட்ஃபார்ம் 2ன்னு. நாங்கள் பிளாட்ஃபார்ம் 2ன்னு நின்றுட்டுருக்கோம். ஆனால் ட்ரெயின் வரப்போகுது, வந்துருச்சுன்னா ஸ்டேஷனுக்கு உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வருவாங்க. அதனால் அங்கே நின்றுட்டுருக்குறது தெரியுது. ஆனால் வந்து அது வந்து கொல்கத்தா ட்ரெயின் எங்களுக்கு தெரியல. ஆனால் பிளாட்ஃபார்ம் 2ல் நின்றுட்டுருக்கோம். ஆனால் கொல்கத்தா ட்ரெயின் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 3ல் வந்துக்கிட்டு இருக்குங்க. சடனாக ஆனால் ஸ்வைன் வந்துட்டு நல்ல கிரிட்டிக்காக யோசிப்பாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப இந்த மாதிரி விஷயத்துலலாம் கரெக்டாக ஸ்வைனெலாம் அடிச்சிக்கவே முடியாது. நான் கூட அடித்து அடம்பிடிச்சி பேசுவேன். ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கரெக்டாக அவங்க சொன்னாங்க. 3வது டவுட்டாக இருக்குதுன்னு நம்ப முடியாது. இருந்தாலும் ஏன்னா அவங்க இந்த இடம் காட்பாடி, நாங்கள் 2 பேருமே புதுசு தான். அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி காட்பாடி வந்து ட்ரெயின் ஏறினதே கிடையாது. பெங்களூரில் ஏறிட்டாங்க, ஏறிட்டாங்க. தவிர காட்பாடியிலலாம் சேலத்தில் ஏறினதே கிடையாது. இது அவங்களுக்கு புதுசு. அவங்க சொன்னாங்க, நீ வந்துட்டு 3வது பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு வா, ட்ரெயின் வருதா அப்படின்னு கேட்டு வர சொன்னாங்க. ஆனால் டிக்கெட்டை வச்சுட்டு நானும் ஒரு அந்த ரயில்வே போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கல்ல அந்த இதில் ஸ்டேஷன் பக்கத்துலேயே, அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன், இருங்கம்மா இங்கே தான் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. நானும் வந்து ஏன்னா ஸ்வைன் தமிழ் அந்தளவுக்கு தெரியாதா, அதனால சரி ஃபேமிலி போயிட்டு கேட்டுட்டு வந்து நின்றுட்டுருந்தேன். இல்லை பிளாட்ஃபார்ம் 3ல் வராது 2லாம் வரும் ஸ்வைன்னு சொல்லிட்டு நானுமே ஸ்வைனை நின்றுட்டே இருக்கோம். 12:25க்கு ட்ரெயின் வரப்போகுது. 25 போட்டிருக்கு. ஆனால் பிளாட்ஃபார்ம் 2ன்னு தான் காமிக்குது. அதே ட்ரெயினோட நம்பரும் அதே தான் காமிக்குது. ஆனால் நாங்கள் பிளாட்ஃபார்ம் 3க்கு போகவே இல்லை. டிஜிட்டலில் காமிச்சிச்சுங்க. ட்ரெயின் சடனாக பார்த்தாங்க, பிளாட்ஃபார்ம் 3 கொல்கத்தா ட்ரெயின், பெங்களூர் டு கொல்கத்தா ட்ரெயின் வருது அப்படின்னுட்டு டிஜிட்டலில் பார்த்தாங்க. அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹிந்தியில் தாங்க புரியலைங்க எனக்கு. சத்தியமாக மொழி தெரியலைன்னா போகவே கூடாதுங்க. ஹிந்தி வந்து ஸ்வைனுக்கு வந்துட்டு பேச தெரியும், படிக்க தெரியாது. ஏன்னா எங்களோட ஒடிசா மொழி வந்துட்டு ஹிந்தி கிடையாதுங்க, ஒரியா தான். அவங்களுக்குமே ஒரியா வந்துட்டு ஹிந்தி சப்ஜெக்ட் தான் இருக்குது ஸ்கூலில். அதனால் ஹிந்தி வந்து பேச தெரியும், எழுத தெரியாது. ஆனால் எழுதிருக்கிறது ஃபுல்லாகவே ஹிந்தி தாங்க. தமிழ் கூட இல்லைங்க.
இந்த காட்பாடி இந்த சைடு வந்துட்டாவே தமிழ் கிடையாதுங்க, தெலுங்கு சைடு தானேங்க, ஆந்திரா சைடு. அதனால் என்னாச்சுன்னா பிளாட்ஃபார்ம் 3 அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஓடுறாங்க நானும் பின்னாடியே ஓடுறேன். பூத்துக்கிட்டு முதுகில் ஒரு பேக், கையில் ஒரு ட்ராலி போகணும்னு பையனை பாவம் அவ்வளோ வெயிட்டுன்னு தூக்கிட்டு அவங்க பின்னாடியே நான் ஓடுறேன். அவ்வளோ கூட்டத்துலேயும் பையனை இப்படி தான் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ட்ரெயின் எனக்கு மிஸ் பண்ணி நாங்களுமே மிஸ் பண்ணியிருப்பேங்க. போகிறோம் எங்களுக்கு வந்துட்டு அந்த பெட்டியோட நம்பர் இருக்குல்லங்க, ட்ரெயினோட பெட்டியோட நம்பர் வேறு இருக்குது. அதில் எங்களுக்கு S6ங்க. S6னா எவ்வளோ தூரம் தெரியுமா போகணும், எத்தனாவது பெட்டி தெரியுமா, ஃபஸ்ட்டில் இருந்து எங்களுக்கு 4வது பெட்டிங்க. 4வது பெட்டியாக இருந்தாலும் அந்த ட்ரெயினுக்கு போகிற ஸ்பீடு எங்கே நிற்கும்னா தெரியாது. நாங்கள் நின்னது ஒரு இடத்துல, ஆனால் 3வது பிளாட்ஃபார்ம் போயிட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தாலும் போடுற முதியலங்க சத்தியமாக முடியல. மயக்கம் வந்துடுச்சு, பூவா அழுத்திட்டு தூக்கிட்டு போவா. அப்போ தான் தூக்குன்னு சொல்கிறாங்க, வெயில் வேறு. செத்து போயிட்டாங்க சத்தியமாக. ட்ரெயினை மிஸ் பண்ணிட போகிறோம்போன்னு நினச்சோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நானும் வீட்டுக்கு போயிடலான்னு கூட அப்படி தான் தோணுச்சு. ஆனால் சொல்லி பாவங்க ஓடி போய் அப்பயுமே இந்த ஸ்டேஷனில் செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தாங்கங்க. செக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள்ட்ட நான் மறுபடியும் போய் கேட்டேன். இதே நம்பர், இதே ட்ரெயினில் இங்கே தான் வர்றது தான், இதே ட்ரெயின் தான்மா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இது அவங்க வந்து ஹிந்தியில் பேசுனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் அவங்க பேசுகிறது கொஞ்சம் எனக்கு புரிஞ்சிச்சு. இது தான்ட்டு அப்படின்னு இதுதான்ட்டு சொன்னாங்க. ஆனால் ஸ்வைன் இதுதான் ஸ்வைன், ஸ்வைன் சொல்லிட்டு நானும் ஸ்வைன் ஏறிட்டேங்க. ஏறின உடனே மூவ் ஆயிடுச்சுங்க ட்ரெயின். அதுக்கப்புறம் ஒரு டவுட்டுங்க, ஸ்டேட்டஸ் ஃபோனில் காமிக்கிறது பிளாட்ஃபார்ம் 2ன்னு, ஆனால் ட்ரெயினோட நம்பர் என்னாச்சுன்னா ஃபோனில் காமிக்கிறது வந்து இங்கே ட்ரெயினோட நம்பர் வந்து காமிக்கவே இல்லைங்க ட்ரெயினில். அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கவே முடியல. ட்ரெயின் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறோம், திக்குன்னு இருக்குது. அவங்களுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. அவங்கள்ட்ட யாருக்கும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறது. சரி உள்ளே வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க, சத்தியமாக எனக்கு புரியாது, அவங்க ஹிந்தி பேச தெரியுமில்ல, எனக்கு கேளு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆளாகிட்ட கேட்டாங்க. அவங்க வந்துட்டு நான் அந்த ட்ரெயினோட நம்பர் சொன்னாங்க. ட்ரெயினில் இந்த நம்பர் கிடையாதுன்னுட்டாங்க. அவ்வளோ தூக்கி வாரி போட்டுருச்சு. இறங்குறதா என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படியே திக்குன்னு போயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இந்த ட்ரெயின் வந்து புவனேஸ்வர் போகுமான்னு கேட்டாங்க. போகும்னாங்க. பரவாயில்ல, புவனேஸ்வர் போனால் பரவாயில்ல, ஏன்னா ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல போய்க்கலாம். இருந்தாலுமே வந்துட்டு எப்படி இந்த ட்ரெயின் வந்துட்டு மொபைல் எப்படி தப்பாக காமிச்சிருச்சு. மொபைல் ஸ்டேட்டஸை பார்க்கவே கூடாதுங்க என்றைக்குமே. நம்ம பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் ஸ்டேஷனை வந்து பார்க்குறது தான் உண்மையானது. ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் பார்க்குறது வந்து மொபைல் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துட்டே போடுவாங்க. ஆனால் ஒரு சிலதுலேயும் இதில் தப்பு நடக்குதுங்க. இன்றைக்கி நடந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே நடக்கும். அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நரேந்திரன் உமா இறந்துட்டதுக்கப்புறம் நாங்கள் 39-40 சீட்டு உங்கள்கிட்ட காமிச்சேன்னா இப்போ இருக்கிறது நான் வந்து 40 மேலே இருக்குன்னா ஸ்பைன் வந்து கீழே 39 இருக்காங்க. சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக வந்துச்சு. நான் கூட காலையில் சப்பாத்தி சாப்பிட்டாங்க, ஸ்பைன் சாப்பிடவே இல்லைங்க. நான் வந்துட்டு அந்த நம்ம ஒடிசாவுக்கு ஒரு ட்ரெயின் நம்ம ஏறி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னுட்டாங்க. போகமாக சாப்பாடு தூங்கி வச்சுட்டேன். ஸ்பைனுமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, நான் பேசுகிறது கேட்குமா என்னன்னு தெரியல. சரி ஓகே. தண்ணி நல்லாவே இல்லைங்க. இது வந்துட்டு கேன்டீனில் விற்கிறதுங்க, உள்ளேயே விற்கிறதுங்க. ஆனால் 14 ரூபா தானே போட்டிருக்காங்க, 20 ரூபா வாங்குறாங்க. தண்ணி ஆர்வம் ஓட்டுறா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. குடிக்க நல்லாவே இல்லை. வெளியில் போய் வாங்கலான்னு பார்த்தா ட்ரெயின் அதுக்குள்ளே எடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. 2 நிமிஷம் தாங்க நிற்கிது. இந்த இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டாப்பேஜ் வந்துச்சுன்னா அதுவுமே 2 நிமிஷம் தான். அதனால் தண்ணி வந்துட்டு உள்ளே வாங்குறதுங்க. நல்லா இல்லை. நான் டீ குடிக்கிறேன், நல்லா இல்லை. ஏன்னா ஒடிசா போயிட்டா டீ நல்லா இருக்காது. ஆமாம் ஆமாம், அதனால் நான் வந்துட்டு ஆந்திரா உள்ளேயே நான் குடிச்சுக்கிறேன் டீ. இது என்ன ஒரு டீ பார் என்ன ஊர்னு எல்லாமே தெலுங்குல தாங்க எழுதிருக்கு. சின்ன ஸ்டாப்பேஜ் தான், ஆனால் வந்துட்டு வெங்கடேஸ்வரா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளம். இப்போ தாங்க அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது. ஒரு 1/2 hour இருந்துச்சுங்க. ட்ராக் கிளியர் பண்ணாமல் இருந்துச்சா? ட்ராக் கிளியர் பண்ணாமல் இருந்துச்சுங்க, அதனால தாங்க 1/2 hour போச்சுங்க. டவர் சுத்தமாக டவர் இல்லைங்க.
காட்டுக்குள்ளே போனால் எப்படிங்க டவர் இருக்கும்? இது என்ன ஆடு? ஆடு செம்மறி ஆடு. செம்மறி ஆடு இல்லை, வெள்ளாடு. செம்மறியாடே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே மாந்தோப்புங்க. நான் வந்து ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டே வந்தேன். சரி வீடியோ எடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, அதுவே பாதி தூரம் போயிடுச்சுங்க. இது மீதி தூரம். அங்கே பாருங்க, ஃபுல்லாக மாந்தோப்பு. ஆனால் எதுலேயுமே மாங்காய் மட்டும்தாங்க இல்லை. பெரிய மரம் சின்ன மரம்னு இருக்குங்க, நிறைய இருக்குங்க. டீயா டீ வந்தா சொல்லுடி. இன்னும் டீ வரவே இல்லைங்க, தலை வலிக்குது. இந்த காட்டுக்குள்ள எப்படிங்க டவர் இருக்கும்? சுத்தமா டவரே இல்லைங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் டவர் இருக்காதுங்க. அதுதான் உருது, எப்பயுமே அப்படிதான். ட்ரெயின் என்ன டவுன் ஏரியாக்குள்ளயா போகும்? காட்டுக்குள்ளே தானங்க போகும். ஓ உட்காரு. ஏ பூவா, ஓ அம்மாக்குதா, அம்மாக்குதா நாயா? என்ன அங்கிட்ட போ, அந்த சைடு போன, அந்த சைடு போன. இங்க இருக்கு 2 குட்டி ஸ்னீக் பாருங்க. குட்டி ஸ்னீக்கி. இது பண்ற சேட்டை மட்டும் பாருங்க, உட்கார மாட்டேங்குது ஒரு இடத்துல, தாவிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஊருடி பாரு, மொபைலில் பாரு. டீ உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. டீ குடிக்கணும் போல இருக்கு. அதான் டீ இருக்கான்னு பார்த்துட்டு வராங்க. டீ வாங்கிடலாம் பாருங்க. இப்படி டீ இருக்கா பார். ஃபஸ்ட்டு சாப்பாடு தாண்டி கொண்டு வராங்க. இந்த மாதிரி போன வெளில காமிச்சா பிடிக்கிட்டு போகிறாங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நான். காசு ரெடியாக கையில் வச்சுக்கலாம். சப்போஸ் டக்குன்னு வந்து டக்குன்னு வாங்கிடலாம் பாருங்க. உள்ளே கொண்டு வந்தால் நல்லது. எத்தனை நிமிஷம் நிற்குதுன்னு தெரியலையே. 2 நிமிஷம் நிற்கிறதுக்கெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வர மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் க்ளீன் பண்ணுறாங்க. டீ வாங்கிட்டாங்க. டீ உள்ளே வர மாட்டேங்குதுங்க. எனக்கு டீ வேண்டாமா, நம்ம குடிக்கலாம். நல்லா இருக்குமான்னு தெரியலடி. ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு தெலுங்கானாக்குள்ளே டீ நல்லா தான் இருக்கும். ஒடிசா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டீ குடிக்கவே முடியாது, நல்லா இருக்காதுங்க. உண்மையை சொல்ல போனால் ஒடிசாலாம் டீ குடி. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இங்கே உட்காரு, உட்காருங்க. வா இங்கே உட்காரு, வா உட்காரு, கீழே கொட்டிடாது. மணி ஆயிடுச்சுங்க, மணி 7 மணி ஆயிடுச்சு. பூவா பாருங்க பூவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். ஸ்வயனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. நானுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். என்னையும் பாருங்க, என் மூஞ்சியும் பாருங்க எப்படி இருக்குட்டு. டீ குடிக்கலாம், நல்லா தங்க.
வந்துட்டு இப்போ ஏசியில் புக் பண்ணலை. நம்ம வந்துட்டு ஸ்லிப்பரில் தான் புக் பண்ணோம். அதுக்கு தான் போகிறோம். ஏன்னா காசு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஏன் ஏசினா அதுவும் இல்லாமல் வந்துட்டு மழை டைங்க நமக்கு இப்போ ஏசி தேவைப்படாது. ஒடிசாவில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏசி தேவைப்படாது. ஆனால் வந்துட்டு தமிழ்நாடு டு தெலுங்கானா வரையிலும் வெயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை ஒடிசாவுக்கு அதுக்கப்புறம் மழை. அதனால் ஏசி வேண்டாட்டாங்க. சரின்ட்டு நானுமே வந்துட்டு போயிட்டு நம்ம அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கசகசன்னு வேர்க்குதுங்க. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க. இங்கே மறைக்கிறாங்க கையை வச்சு, யாரும் வரக்கூடாதாங்க. பூவோட சேட்டையை பாருங்கள் ட்ரெயின். அதே மாதிரி போகிறவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. பின்னாடி போயிட்டு அடிக்கிறான். அந்த பாப்பா இங்கே வருதான், வரக்கூடாதான், கையை வச்சு மறைக்கலாம் பாருங்க. வா, என்ன பண்ணுற? ட்ரெயினு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். என்ன தலையை அந்த பக்கமாக நீட்டுற? தலையை நீட்டாத, உன் தலை அதுக்குள்ளே உள்ளே ஓடி போயிடும். சின்னதால பிரிட்ஜ் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. ட்ரெஸ் காய ஆத்துல தண்ணியே இல்லை. இங்கெல்லாம் மழை கம்மிங்க. பாருங்க பிரிட்ஜ் பாருங்க. ஆனால் பிரிட்ஜுக்கு அந்த தண்ணி இருக்குது. அடைச்சி வச்சுருக்காங்களா? அவ்வளோ தண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க. ஆமாங்க, வேற தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் திறந்து விடுவாங்க. ஒடிசா பக்கத்தில் காவேரியா? காவேரி நெல்லூரில் எங்கே இருக்கு? காவேரியா இருக்காது, வாய்ப்பு இல்லை. காவேரியா? ஒடிசாவுக்கு பக்கத்தில், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குதுங்க. அழிவிங்கள் அடி. அந்த ஊரில் தண்ணி வந்துருச்சுங்க. நம்ம போய் பார்க்க போகலாம். பூவா தூங்க வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. பூவா தூங்கவே இல்லைங்க. பூவாக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி விடணும் ஃபஸ்ட்டு. பகலில் அதே கோயில் இந்த பக்கம் வீடியா? இது எங்கள் ஊர் கோயில் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஊர் கோயில் மாரி நினச்சிக்கிறாரு. இது எங்கள் ஊர் கோயில். வீடை கொண்டு போய் எனக்கு அங்கே வைக்கிறாங்க. மலை மேலே கோயில் தான் இருக்கும். கோயில் இங்கே உள்ளே இருக்குது. என்ன கோயில்னு தெரியல. சூப்பராக இருக்கும். விஜயாடவாங்க இது. இது ஆறுங்கன்னா தண்ணி இல்லைங்க. பாருங்கள், ஸ்டெப்பெல்லாம் இருக்குதுங்க ஆற்றுக்கு போகிறதுக்கு. ஆனால் தண்ணி மட்டும்தாங்க இல்லை. தெரியுதுங்களா? இருட்டில் தெரியலைங்க. மேலே வந்து பிரிட்ஜு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு. என்ன ஆரடி நம்ம போகிறதுக்கு வந்து பிரிட்ஜு மேலே தான் போகிறோங்க. தண்ணி இருக்குடி, தண்ணி இருக்குதுங்க. நைட் டைமில் செம்மையாக இருக்குதுங்க. பாரு, விஜயோட தாண்டிச்சா வரத்தானே போகுது. அதெல்லாம் 10 நிமிஷம் விஜயாடாவில் நிற்குங்க. தண்ணி பாருங்க எது வர நிற்கிதுன்ட்டு. இதுக்கப்புறம் மேடா, இதுக்கப்புறம் பள்ளமாங்க. இது தண்ணி வந்துட்டு இந்த சைடில் தண்ணி வரலைங்க. இந்த சைடு மட்டும்தாங்க தண்ணி இருக்குது. பயமாக இருக்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஃபோன் பறிச்சுக்கிடுவாங்கங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி இடத்துலலாம். தெரிஞ்சுக்கலாம் தண்ணி நிற்கிறது. பாருங்க, சாப்பாடு வாங்கிட்டாங்கங்க. மீன் குழம்பு. என்னடி இது, ரசமா? இப்படி போட்டு ஒட்டி வச்சுட்டாங்க அந்த சாப்பாடு. இவன் தான் மடியில் உட்காந்துக்கிறான், எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஒரே அழுகுங்க பாருங்க. அப்பா சாப்பாடு வாங்க போயிடுச்சான், ஒரே அழுக. இது கேன்டீனில் வாங்கலை, வெளியில் இருந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ வந்துட்டு எந்த ஸ்டாப்பேஜ் தான் விஜயாடாவில் நிற்கிது. விஜயாடா வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க. இப்படி பாருங்க, ரைஸ் நல்லா, நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த ரைஸ் நல்லாயிருக்கு.
அது சாப்பிடலைங்க. இது கடையில் வாங்குறது தான் நல்லாயிருக்கும். நானும் பூவாமே நாங்கள் 2 பேருமே ரைஸ் சாப்பிட்டோம். இப்படி வரைஞ்சி வச்சா ஊற்றிடாதடா குழம்பு. சி வச்சோ. சரி ஓகே, நானுமே சாப்பிட்டேன். பூவாமே சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேங்க. பூவாமே தூங்கிட்டான். இதில் தான் நாங்கள் 2 பேருமே தூங்கணும். இடம் கம்மியாக தான் இருக்குது. சோயன்மே கீழே தூங்குறாங்க. சரி ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். மீதி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.